ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி சிம்பிளாக அண்ட் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ஒன் பாட் சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு இன்றைக்கி நான் கேரட்டு, முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, பீன்ஸு, தக்காளி, வெள்ளைப்பூடு இது எல்லாமே நான் எடுத்திருக்கேன். ஒரு தண்ணி பிடிச்சிக்கோங்க. தண்ணியில் இந்த மாதிரி கேரட்டை நீட்ட வாக்கில் நாளாக கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கத்திரிக்காயையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி தான் கட் பண்ணணும்னு இல்லை. எடுத்துகிட்டு இப்போ பீன்ஸ் நான் நீட்டமாக இந்த மாதிரி சின்ன பீஸாக போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட முருங்கைக்காவையும் நீட்டமாக கட் பண்ணிவிட்டு இடையில மட்டும் ஒரு கீரல் போட்டு அதையும் நான் இந்த தண்ணியில் சேர்த்துருக்கேன். அப்புறம் நம்ம உருளைக்கிழங்கை பீல் பண்ணி அதையும் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்னதாக பீஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு 3 தக்காளி நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக வெள்ளை பூண்டையும் நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு அதையும் இந்த தண்ணியில் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு குக்கரை எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரை வச்சுட்டு ஒரு 100 கிராம் துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் இன்றைக்கி ரேஷன் கடையில் வாங்கின துவரம்பருப்பு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கினா கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம புளி தண்ணி கரைச்சிக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பருப்புல தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம்ல, அது கூட நம்ம வெட்டி வச்சுருந்த எல்லா காயும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ காயில் நமக்கு உப்பு பிடிக்கணும், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த தக்காளியையும் இது கூடயே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு நல்லா வேகிற வரைக்கும் விசில் விட்டு இறக்கி வச்சுக்கோங்க. இப்போது மசாலா ரெடி பண்ணிக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் சாம்பார் பொடியும் எடுத்துக்கோங்க. அப்புறம் புளி தண்ணி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு வெட்டி வச்சுருக்க மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு சாம்பாருக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. அது உங்களோட விஷ் தான். நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட உப்பு குழம்புக்கு எவ்வளோ வேணுமோ அது கூடயே சேர்த்துக்கோங்க. இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துங்க. நல்லா காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போது அந்த மசாலா தண்ணியையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒன்றோட ஒன்று நல்லா அந்த மசாலா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ஏற்றிடலாம் ஸ்டவ்வில். இப்போ தாளிக்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போது ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே வெட்டி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துட்டு அது கூட கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்ச உடனே கொதிச்சிட்ருக்க சாம்பாரில் தாளித்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா சாம்பாரில் கொதித்து பச்சை வாசனை போனதோட நம்மளோட சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம பூரிக்கு, சாதத்துக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே பேர் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.